உங்களுக்கு தேடி நிறைய மக்கள் வர்றாங்க. வராங்க. எந்த மாதிரி கிளைண்ட் பாக்குறீங்க? ஏழைகளா, பணக்காரங்களா, நடுத்தர அப்படி மக்களா? கிடையாது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அது என்னால சரி பண்ண முடியுமான்றதுதான். சரி பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே. அவங்க பணம் வச்சிருக்காங்க, நம்ம பணம் வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் இல்ல. ஆக்சுவலி சரியாகணும். சரியாச்சுன்னா அவங்க நம்பி என்கிட்ட வருவாங்க. அதுதான் நான் பாக்குறேனே தவிர பணம் காசுக்காக இல்லை. இப்போ ஆக்சுவலி இங்க உட்காந்து ஒரு 10 பேருக்கிட்ட நான் பேசியிருப்பேன். ஒருத்தர்கிட்டயுமே ஆக்சுவலி குரு தட்சணைன்னு சொல்லிட்டு வச்சுட்டு தான் பேசணுமே. யாரும் அதை வைக்கவும் இல்லை, நானும் கேட்கல. ஏன்னா வில்லேஜ்ல இருக்கிற பீப்புள் அவங்கள்ட்ட நம்ம ஒண்ணு சொன்னாங்கன்னா அவங்க நாளா புரிஞ்சிட்டு பேசுவாங்க. ஆமா. அவங்க என்ன வந்து என்கிட்ட கேட்டாங்களோ அதுக்கு பதில் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன், அவ்வளவுதான். இப்ப உங்களுக்கு என்ன வகையான சக்தி உண்டுமா? சக்தி எல்லாம் ஒருத்தர இருக்கிறதெல்லாம் பிரச்சனைல இருந்து தூக்கிறீங்களா? கடன்ல இருந்து காலி பண்ணீங்களா? உயிரை காப்பாத்து அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. காலி பண்றதெல்லாம் இல்ல, காப்பாத்த முடியும். நாங்க என்ன எங்க குரு கிட்ட தீட்சை வாங்கும் போது நாங்க சத்தியம் பண்ணது அதுதான். என்ன அவங்க வந்து கோடி ரூபாய் பணம் வச்சு ஒருத்தவங்களை காலி பண்ணணும்னு வந்தா கூட அது செய்யக்கூடாது. பேர் புகழுக்கு செய்யக்கூடாது. அது மாதிரி அது சத்தியம் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நான் கத்துக்கிட்ட மந்திரத்தை வந்து அவரோட பர்மிஷன் இல்லாம நான் வேற யாருக்கும் சொல்லி கொடுக்க கூடாது. அது பண்ணிருக்கேன். இப்ப ஒருத்தர் நாளைக்கு காலையில ஒருத்தர் கடன் கேட்க வர்றாரு. சரி, நாளைக்கு கடன் கொடுத்தாகணும், இல்லாட்டி உங்க மானத்தை எப்படிலாம் வாங்கிடுவேன், அப்படி இல்லாட்டி உங்களை வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு வர்றாங்க. சரி. இப்போ அந்த கேஸ் உங்க கையில வருது. சரி. இப்போ அவனை வர வைக்காம தடுப்பீங்களா? அவன் ஆக்ரோஷத்தை குறைப்பீங்களா? இல்ல இவங்களுக்கு மானம் போகாம காப்பீங்களா? இல்லாட்டி இவங்க குடும்பத்தோட சேர்ந்து அவன் வரதுக்குள்ள நான் செத்துருவான்றாங்க. அந்த மாதிரி பண்ண முடியாது. சாவறாங்கன்னா விட முடியாது. அவன்கிட்ட இருந்து இவங்களை காப்பாத்த முடியும். அவன் வந்து இப்போ கடன் கொடுத்தா வந்து வாங்குறான்னாக்கா அவன் வந்து வாங்க வர்றோன்னே சரி போனா போதுமான்னு திரும்பி போற அளவுக்கு பண்ண முடியும். பண்ண முடியும். இப்போ அவன் இப்ப குடும்பத்தோட சாவணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துறாங்க. அவன் வந்து இப்ப பிரச்சனை பண்ணாதானே இவங்க சாவாங்க. அவனே வந்து ஓகே இப்ப முடியலனாலும் அப்புறம் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஏன் சாவ போறாங்க? சில பேர் போன் அடிச்சாங்கன்னா பயப்படுவாங்கல்ல. ஆமா, அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் உண்டா? போன் அடிச்சா எதிரிகள் வந்து திடீர்னு இப்ப மாமியார் போன் பண்ணா திட்டுறது, சில கேரக்டர் போன் பண்ணியே திட்டு தெரியுங்களா? ஏய் எங்கடா இருக்க, எடுத்து வைக்கணும். அதெல்லாம் நம்ம எப்படி பண்ண முடியும்? இல்ல எதிரிகளை வந்து இந்த மாதிரி எதிரிகளை வந்து அடக்க முடியும், அவங்களோட ஆவேசத்தை அடக்க முடியும். அவங்க வந்து மறுபடியும் வந்து பிரச்சனை எதுவும் பண்ணாத மாதிரி நம்ம பண்ண முடியும். எல்லாமே செய்யலாம். மாந்திரிகத்துல எல்லாமே இருக்குங்க. சரிங்களா? ஒரு உயிரை உருவாக்கதான் முடியாதே தவிர கொலை பண்ணணும்னா பண்ணலாம். சரிங்களா? உருவாக்குறவங்களும் இருக்காங்க, அதெல்லாம் பெரிய ஜீனியஸ் எல்லாம் இருக்காங்க தான். இப்ப ஒருத்தர் வந்து சொத்து பிரச்சனை, எங்க சித்தப்பா வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறான். நீங்க பிரச்சனையிலே இல்ல ஏன்னா மக்கள் சொல்றத நான் உங்க கையில கேக்குறேன். இப்ப அவன் வர்றான், என் சித்தப்பாவை காலி பண்ணணும், ஆளு வச்சு அடிச்சா பிரச்சனை நடக்கும். சரி, சைலண்டா அவரு காலி ஆயிடணும் அப்படின்னு உங்களை பார்க்க வர்றான். அது நான் ஒத்துக்கவே மாட்டேன். இதெல்லாம் இப்ப யாரு தான் பண்றாங்க? இதெல்லாம் பண்றவங்க இருக்காங்க, பணத்துக்காக பண்றவங்க இருக்காங்க. அப்புறம் அவங்களே ஆப் வச்சுக்கிறாங்க. நான் அதுவும் பண்ண மாட்டேன். இல்ல பண்ணாங்கன்னா யாருக்கு பாதிக்கும் அப்படின்னு? அது எனக்கு பாதிக்கும். எனக்கு பாதிக்கும். அதான். யார காப்பாத்தி விட்டுருக்கீங்கம்மா சமீபத்துல? யாரை காப்பாத்தி விட்டுருக்கேன்னா மேக்சிமம் என்கிட்ட வர்றது எல்லாமே லேடிஸ் தான். எல்லாமே நிறைய பேர் வராங்க. அவங்க ஃபேமிலி பிரச்சனை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எல்லாருமே நான் சரி பண்ணி கொடுத்துருக்கேன். மேரேஜ் ஆகாம லீகல் மட்டும் தான் பாப்பீங்களா? இல்லீகலுக்கு போவீங்களா? இல்லீகல் எதுக்கு நான் போகணும்? எனக்கு லீகல் எங்க வீட்டுக்காரர் வந்து இல்லீங்க, நான் வீட்டுக்காரோட தம்பி விரும்புறேன் ஒரு அம்மா போன் பண்ணி நான் பண்ண மாட்டேன். சேர்த்து வைங்க தானே சொல்றான். தப்பு இல்ல அது. அது எப்படி வீட்டுக்காரர் இருக்கும்போது அப்புறம் உனக்கு வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னா அவங்க நார்மலா அவங்களே பண்ணிக்க வேண்டியதானே. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். அதே நான் சேர்த்து வைக்கணும். அவங்க மனசு மாறணும். எங்க மாமனார் மாமியார் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இப்ப இது உங்க கேஸா இல்ல வேற? இல்ல நிறைய கேஸ் இல்லம்மா, நிறைய கேஸ். நான் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 போனா அட்டன் பண்ணுவேன். அவங்களுடைய பிரச்சனைய உங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட கேட்டு தீர்வு தரேன். இந்த மாதிரி கேஸுங்களை மனசு மாத்ததுக்கு வாய்ப்பு உண்டு. வந்து என்னன்னா இதுல பொய் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப எங்கள்கிட்ட வர்றவங்கள்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் இப்ப அவங்க வந்து இப்ப நீங்க ஒரு விஷயத்த வந்து என்கிட்ட சொல்றீங்கன்னா நான் எல்லாமே அப்சர்வ் பண்ணிப்பேன், கேட்டுப்பேன். நைட் அங்க பூஜையில உட்காரும் போது நீங்க போய் சொன்னீங்கன்றது தெரிஞ்சிடும். நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே எங்களால ஜட்ஜ் பண்ண முடியும் ஒரு போய் சொல்றாருன்னு. நீங்க பேசுற விஷயத்துல தெரிஞ்சிடும், உங்க கண்ணை பார்த்து பேசும்போதே தெரிஞ்சிடும். பூஜையில உட்காரும் போது 100% தெரிஞ்சிடும் போய் சொல்றான் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது அடிச்சு திறத்த வேண்டியதுதான், கிளம்பு அப்படின்ட்டு. அவ்வளவுதான். அதெல்லாம் நாங்க நீங்க வேப்பலையில மந்திரிக்கிறது உண்டா? இல்ல. வேற என்ன பண்ணுவீங்க? நான் விபூதி கொடுப்பேன், அவ்வளவுதான்.
விபூதியில கிளியர் ஆயிடும். ஆமா. சில பேர் பெரிய தகடு தாயத்து தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணுவோம், இல்லன்னா இல்ல. இந்த இதுல அலுமினியம் பேப்பர்ல எழுதுறாங்களாமா? ஆமா. அதுக்கு பவர் உண்டா? அது பேப்பருக்கு பவர் இல்ல, அதுல எழுதுற எழுத்துக்கு தான் பவர். ஓகேங்களா? அதுல எழுதுற எழுத்துக்கும் அங்க வந்து உருவு கொடுப்போம் நாங்க. உரு கொடுக்கறதுனா 11 நாள் 7 டேஸ்ல இருந்து இருக்கு. 7 டேஸ் உரு கொடுக்கறது இருக்கு, அப்புறம் 11 21 அந்த மாதிரி உரு கொடுக்கறது இருக்கு. 48 நாள் 90 நாள் அது மாதிரி நாங்க உரு கொடுப்போம். உரு கொடுத்து அதுக்கப்புறமேட்டு அது கொடுக்கும்போது தான் பவர் அதுக்கு இருக்கும். அதுல இருக்கிற எழுத்துக்கு தான் பவரை தவிர அந்த தகுடுக்கோ பேப்பருக்கோ இல்லை. நார்மல் இப்போ அந்த அரச இலை இருக்குல்ல, அரச இலையில எழுதி கொடுத்து நீங்க பண்ணா கூடமே பவர் இருக்கும். நான் அரச இலைன்றது பெரிய ஒரு லட்சுமி இதுதான், பெரிய சக்தி வாய்ந்த ஒரு இது. அதுல நாங்க மந்திரம் எழுதி தரோம்னா அது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். ஒரு பேப்பர்ல எழுதி தரோம்னாலும் அது அந்த மந்திரத்துக்கு உள்ள பவர் தான் அது. இப்ப கிறிஸ்டின் மதத்துல வந்து பிசாசுகள்ன்றாங்க, இஸ்லாமிய மதத்துல ஜின்னுன்றாங்க, இப்ப இந்து மதத்துல பேய் பிசாசு எல்லாமே ஒண்ணுதாங்க, ஆத்மான்றாங்க. எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே ஒண்ணுதானா? ஜின்னுன்றது இருக்கு, ஜின்னுன்றது அது வேற மாதிரியான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட எப்படி சொல்றதுன்னா 1 லட்சத்துக்கும் மேல இருக்குது இந்த பேய் ஆத்மாக்கள் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. குட்டிச்சாத்தான் இருக்கு, கருப்பு இருக்கு, ஜின்னு இருக்கு, மோகினின்ட்டு இருக்கு, காட்டேரின்னு இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா எல்லாமே ஒவ்வொரு சக்தி வாய்ந்தது தான். அதுங்களும் ஒரு தெய்வ மாதிரியான ஒரு விஷயம் தான். நம்ம அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றோன்றது மட்டும்தான் இருக்கு. தப்பான ஒரு விஷயத்துக்கு நம்ம பண்றோம் அப்படின்னா அது தப்பு தான் பண்ணும். இப்போ ஆன்மீகத்துல இன்னைக்குன்னா ஏண்டா வந்தேன்னு சொல்லி வருத்தப்பட்டது உண்டா, இல்ல இதுல வந்து நிறைய கத்துக்கிட்டு நினைச்சு மகிழ்ச்சி அடைந்தது உண்டா? இல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஆக்சுவலி இந்த ஜேர்னி வந்து நான் இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும்னு தான் ஆசைப்படுறேன். ஒரு நாளும் நான் வந்து வருத்தப்படவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ இதுல வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஆக்சுவலி ஃபினான்ஷியலா நான் நல்லா இருக்கேன்னா இல்லையான்றது இல்லை, மன ரீதியா நான் ரொம்பவே நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா என்னை தேடி வர்றவங்களுக்கு நான் நல்லது பண்றேன்னும் போது அதுவே எனக்கு பெரிய திருப்தியா இருக்கு. பணம் காசுக்கு நம்ம பண்றது இல்லை. இப்போ உங்களுக்கு நான் கிளியர் பண்றேன்னா நீங்க இன்னொருத்தருக்கு சொல்வீங்க, ஓகே எனக்கு போன சரி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அப்ப அவங்களும் வருவாங்க என்கிட்ட, அவங்க இன்னொரு 4 பேருக்கு சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு நிம்மதி தரதே தவிர, நம்மளால 4 பேர் நல்லா இருக்காங்க அப்படின்றது நிம்மதி இருக்கே தவிர மற்றபடி வேற எதுவும் கிடையாது. அதனால இதுல ஃபுல்லா நான் இன்னும் டிராவல் பண்ணும், இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு இருக்கேன், பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன். உங்களை பார்த்தா பயங்கர ரிச்சா இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் எல்லாருக்கும். சரி, ஏன்னா உங்க கலர் அரவிந்த் சாமி கலர் மாதிரி. ஐயோ இல்ல அந்த தோற்றம் வைக்கிறீங்களே, இல்லம்மா அந்த தோற்றம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆமா அந்த அம்மா பயங்கர ரிச்சா இருக்காங்க, அவங்க போனாலே ஏழைங்களை மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்களான்ற ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த மாதிரி தயங்கி வந்த மக்களும் உண்டா? நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. என்னை பார்த்தாலே அப்படி தள்ளி நிப்பாங்க, யோசிப்பாங்க, பேசுறதுக்கு பயப்படுவாங்க. எனக்கு தெரியல, என்ன பார்த்து சொல்லுவாங்க டெரரா இருக்கிற மாதிரி இருக்கு, உங்களை பார்த்தா பயமா இருக்குன்ட்டு. ஆனா பேசினா கூலா பேசுவேன், நானு ஜாலியா பேசுற ஆளுதான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே நான் ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருக்கேன். யாரும் ரொம்ப பிடிக்கும்? யாரும் ரொம்ப பிடிக்கும்? பணம் இருக்கிறவங்களை பிடிக்குமா, பணம் இல்லாதவங்களை பிடிக்குமா? ஆக்சுவலி எனக்கு கீழே இருக்கிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள பார்த்து நம்ம தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியுன்றது எனக்கு இது. அதே சமயத்துல வந்து எப்படி சொல்றது, சொல்லுங்கம்மா என்ன சொல்றது, நமக்கு கீழே இருக்கிறவங்கள பார்த்தாதான் நம்ம வந்து ஒழுங்கா இருக்க முடியும். பணம் ஆசைன்றது பெருசா பேராசை இருக்காதுன்றது என்னோட நம்பிக்கை. பணம் இருக்கிறவங்கள பார்த்துட்டு நம்ம வாழ வேண்டாமே. இப்ப யாராவது ஒருத்தர் நீங்க உங்களுக்கு தெரியுங்களா, இப்ப இங்க இருந்து திருப்பதி போறாங்க, இவங்க திருப்பதி போற இடத்துல இவங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்குது, இல்ல இவங்க திருப்பதி போனாலும் இவங்களுக்கு வந்து தெய்வத்தை பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு பார்த்த உடனே சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். பார்த்ததும் நம்ம சொல்ல முடியாது, அதுக்குன்னு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணிட்டு அவங்க ஜாதகத்துல என்ன இருக்கோ அதுதான் நடக்கும். சரிங்களா? அவங்க அதை மீறி அவங்க போறாங்க அப்படின்னாக்கா நடக்க வேண்டியது நடக்கதான் செய்யும், தடுக்க முடியாது. விதி வந்து மதியால வெல்லணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிதான். நம்ம என்னதான் நம்ம குட்டிக்காரணம் போட்டாலும் என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கதான் செய்யும். அதுக்காக நாங்க மாந்திரிகத்துல இதை நிறுத்திடுவோம் அதை நிறுத்திடுவோம்ட்டு நான் எல்லாருமே பில்டப்லாம் பண்ண மாட்டேன். பட் பண்ண முடியும், அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான். இப்போ உங்களை மாதிரி பெண்கள் ஆன்மீகத்துல நிறைய வர்றாங்களா? எப்படிமா? நிறைய பேர் வராங்க, பட் வந்து அது வந்து நல்ல கொஸ்டின் இது. ஆக்சுவலி வராங்க, பட் அதை தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தப்பா யூஸ் பண்ண வேண்டாம்னு நான் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இதுல இப்போ நான் எப்படி வந்து இன்ட்ரெஸ்டா நான் பண்ணிட்டு இருக்கணும், இது வந்து 4 பேருக்கு நல்லது செய்யணும்ட்டு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிளாக் மார்க் ஆயிடுது.
ஓகேங்களா. பணம் சம்பாதிக்கணும், நம்ம பேர் புகழோட இருக்கணும், வசதி வாய்ப்போட இருக்கணும், காரு பங்களான்னு இருக்கணும், கூட 4 பேர் பாடி கார்டா கூப்பிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நகை நட்டு போட்டுட்டு அவங்க பேர் சொல்ல விரும்பல, மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒருத்தவங்க இப்போ ரொம்ப பிரபலமா நடுவில் வந்தாங்க. அவங்களோட கேஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். ஜி தமிழ்னு நினைக்கிறேன், ஆக்சுவலி ஜி தமிழ் சேனல்ல பார்த்துருக்கோம். திடீர்னு எங்கேருந்தோ வந்துட்டு நான் தான் அம்மன் அப்படின்ட்டு சொல்லும் போது, அதே மாதிரி யாருமே வந்து நான் தான் அம்மன் சொல்லிட்டு வந்து நிக்கிறவங்க அங்க உண்மையே இருக்காது. ஓகேங்களா. நீங்க கையில வச்சிருக்கீங்களா மருதாணி, அதுக்கு ஏதாவது பவர் உண்டா? நிறைய இருக்கு. மருதாணி இருந்துச்சுன்னா பணம் சேரும், லட்சுமி கடாட்சம் இருக்கும். அதுதான். இல்ல இந்த மந்திரம் சொல்றவங்க இந்த மாந்திரத்துல கிடையாது. நார்மலாவே வீட்டுல இருக்கிற பெண்களே கூட மருதாணி வைக்கலாம். மருதாணி காய காய வச்சுக்கிட்டே இருந்தாக்கா அது அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க கையில என்னைக்கும் பணம் இருந்துகிட்டே இருக்கும், வீண் செலவு ஆகாது. நெக்ஸ்ட் வந்து லட்சுமி கடாட்சம் இருக்கும்னு சொல்லுவாங்க. உங்களை வர்ணிக்கிறவங்களை பார்த்தா டென்ஷன் ஆவீங்களா? அம்மா நீங்க அளவா பட சொன்னா டென்ஷன் ஆகதான் செய்வேன். யாருக்குமே இருக்கும். அந்த வேலையை பாடுறான்னா என்னடா நீ பாடு அந்த மாதிரி நான் இது பண்ண மாட்டேன். அழக வந்து யாரும் ரசிக்கலாம், அனுபவிக்கணும்னு நினைக்கதான் தப்பு. ஓகேங்களா. அதுதான். ஒரு அம்மா வருவாங்க உங்க முன்னாடி, அம்மா என்கிட்ட காசு இல்லமான்றாங்க, ஆனா உங்களுக்கு தெரியும் இந்த பேக்ல கிட்டத்தட்ட 5000 ரூபாய் 500 ரூபா நோட்டுக்குதுன்னு வச்சுங்க. இப்ப அவனை கூப்பிட்டு சொல்லுவீங்களா? என்ன சொல்வீங்களா? அதுல இருந்து ஒரு அந்த 5000த்துல ஒரு 500 எடுத்து வைங்க. அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். ஆனா இருக்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும். அது இல்லன்னு சொல்லும் போது நான் எதுக்கு அதை அவனை வந்து நோஸ் கட் பண்ணணும்? இல்லன்னு வச்சுக்கிட்டே இல்லன்னு சொல்றான், அப்புறம் நான் எதுக்கு அதை நோஸ் கட் பண்ணணும்? அதை சொல்லி எனக்கு என்ன யூஸ்? சொல்ல மாட்டேன். இப்ப யாராவது ஒருத்தருக்காவது இப்ப குடும்ப பிரச்சனை தீரணும்னா, வீட்டுக்காரர் தாலி கட்டின நேரம் சரியில்லை, மறு மாங்கல்யம் போடணும். ஏதாவது தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டீங்களா மாங்கல்யத்தை தானம் பண்றேன்னு அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் மனசு வராது, தங்கத்தோட விலை எல்லாம் ஏறி போச்சுன்னு. இப்ப அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சுடுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவேன். கண்டிப்பா அது நேர்த்தி கடன்ட்டு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஏன்னா அது வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு தெய்வத்துக்கிட்ட ஒரு நேர்த்தி கடன் வச்சு அது நம்ம பண்ணலைன்னா அவங்களோட வம்சத்தையே அது அழிச்சிட்டு போகும். அது எப்ப உணர்த்தும்? ஒன்னொன்னா காட்டிக்கிட்டே இருக்கும், அப்ப கூட அவங்களால உணர முடியாது. எங்களை மாரி ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்கும் போதுதான் அது சொல்லுவாங்க. அப்ப கூட அவங்க வந்து அது தங்கத்து மேல உள்ள ஆசையில அவங்க பண்ணலைன்னாக்கா அது அவங்க குழந்தைங்களுக்கு அப்புறம் பாதிக்கும். அப்பயும் வந்து சிலர் செய்ய மாட்டாங்க, நான் நிறைய பார்த்திருக்கேன் இந்த மாதிரி. கேட்பாங்க. இப்ப கூட எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் வந்துச்சு. ஆக்சுவலி அவங்க வீட்டுல வந்து ஒரு பொண்ணு இருக்கு, ஏஜ் பார் ஆயிடுச்சு, மேரேஜ் ஏஜ் பார் ஆயிடுச்சு. அந்த பொண்ணையும் வச்சிருக்காங்க. அவங்க தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவரும் ஏஜ் பார். ஓகேங்களா. அவரு தம்பியே வந்து 40 போயிட்டாரு. 2 பேருக்குமே மேரேஜ் பண்ணாம வச்சிருக்கிறாங்க. அதுவே பெரிய ஒரு பாவம், அது பெரிய கர்மா அவங்க சேர்த்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய பாவம். ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த ஏஜ்ல மேரேஜ் பண்ணணும்னா பண்ணிடணும். அது போனாதான் நெக்ஸ்ட் நம்ம என்னன்றது பார்க்க முடியும். பண்ணல. அவங்க போன் மேல போன், நான் அவங்கள்ட்ட எவ்வளவு தடவை சொல்லிட்டேன், உங்க அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணுங்க, தன்னால அவருக்கு பொண்ணு வரும்ட்டு. பட் கேட்கலன்னும் போது நான் விட்டுருவோம், அவ்வளவுதான். காலத்துல பயிர் செய்யணுவாங்க. அது குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு கல்யாணம் தள்ளி போய் கல்யாணம் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா இவங்களை பெத்தவங்களுக்கு பாதிக்குமா, அந்த சம்பந்தப்பட்ட ஆளுக்கு பாதிக்கும்? பெத்தவங்களுக்கு தான் பாதிக்கும், சம்பந்தப்பட்டவங்களுக்கு பாதிக்காது. பெத்தவங்க தானே அதெல்லாம் பார்த்து செய்யணும். ஓகேங்களா. ஒரு குழந்தைக்கு என்ன தேவைன்றது பெத்தவங்களுக்கு தான் தெரியும். அவங்கதான் அது எல்லாமே செய்யணும். நம்ம பிள்ளைக்கு இதை செய்யணும், அதை செய்யணும், படிக்க வச்சு சம்பாரிச்சு அவன் கொடுக்கணும்னு நீ எதிர்பார்க்கற. அப்ப அவனுக்கு ஒரு கல்யாணம் காரியம் பண்ணணும்ட்டு எண்ணம் இருக்கணும்ல. அது வந்து அவங்க பெத்தவங்களை தான் பாதிக்கும். நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்துல கத்துக்கிறதுக்கு ஆர்வம் உண்டா உங்களுக்கு? நிறைய இருக்கு. நிறைய சாமிகள்லாம் போய் பாப்பீங்களா? நிறைய சாமி போய் பார்க்கணும்ட்டு இல்ல, எனக்கு காளி தான் இருக்கிற எல்லா காளியும் எல்லா சக்தி பீடத்துக்கும் போகணும்னு ஆசை. ஆக்சுவலி இது காமாக்கியா போயிருந்தேன், சடனா அது எனக்கு வந்துச்சு. காமாக்கியா கோயில் போயிருந்தேன், நல்ல ஒரு அனுபவமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் காசி போறேன். இப்போ வந்து இன்னொன்னு வந்து இப்போ இதுல மேங்களூர்ல மூகாம்பிகை சொல்லியிருக்காங்க, அங்க போலான்ட்டு இருக்கேன். உங்க நம்பர் கொடுக்கலாமா மக்களுக்கு? நீங்க பர்சனலா வச்சு கொடுங்க, சேனல்ல போட வேண்டாம். ஏன்னா நான் எதுவும் சேனல்லாம் என்ன சொல்றாங்க ஆரம்பிக்க சொல்லி எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கேன். பிரபலமா ஆவரப்ப ஆகலாமே. வெரி குட். ஆண் சாமியார்களை பார்த்தா சில நேரத்துல டென்ஷன் ஆகுறது உண்டா? ரொம்ப டென்ஷன் ஆகும். தான் தான் சாமியாருன்னு சொல்லிட்டு சில குரூப் அவர் காலில் விய வைக்காதுங்க, பாத பூஜை மேல இருந்து பால்லாம் ஊத்துவாங்க. இத பார்த்துட்டு
ஃபீல் பண்ணுவீங்களா இல்லாட்டி ஃபீல் பண்ணுவேன். செல்போன் எடுத்து ரீல் பண்ணுவீங்களா? ரீல்லாம் இல்ல, நிஜமாவே ஃபீல் பண்ணுவேன். அவங்களுக்கு போய் பாத பூஜை பண்றது, அவங்களுக்கு அபிஷேகம் பண்றது, இல்லாதவங்களுக்கு கொடுத்தா அது புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? பால் இல்லாம சாப்பாடு இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க. அந்த பால் வாங்கி அபிஷேகம் பண்ற காசுக்கு நீ வந்து சாப்பாடு போட்டுடலாமே. ஓகே, அந்த அன்னதானம் பண்ற விஷயத்துல இருக்கிற புண்ணியம் வேற எதுலயுமே இல்லை. ஓகேங்களா? அது யாரும் செய்ய மாட்டாங்க. நான் தான் சாமி, நான் தான் எல்லாம், என்கிட்ட சக்தி இருக்கு. ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாரு, நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சதுனால சூரியனே வரல அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி போலியான ஒருத்தவங்கள்ட்ட போய் மாட்டிக்காதீங்க. பணத்தை கொடுத்து இழந்துடாதீங்க. பணத்தை தாண்டி நிறையவே கொடுத்துட்டு இருக்காங்க பெண்கள். நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். வீடியோ கால் வந்தா நீங்க என்கரேஜ் பண்ணீங்களா? பண்றது இல்லையா? யாருக்கு? எனக்கு இல்லம்மா, பொதுவா வீடியோ கால்ல என்கரேஜ் பண்றது இல்ல. வீடியோ கால் எடுக்க மாட்டீங்க? அன்னோன் நம்பர் வந்தாலே எடுக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் சேவ் பண்ணியிருந்தா மட்டும்தான் நான் எடுப்பேன். அன்னோன் நம்பர் வந்தாலே எடுக்க மாட்டேன். இப்ப இதை வைத்து நீங்க சம்பாதிக்கணும்ன்ற அவசியம் இல்ல? எனக்கு அவசியம் இல்ல. உங்களுக்கு என்ன ஒரு கிளைண்ட்ஸ் இருக்காங்களா? எனக்குன்னு இருக்காங்க, கிளைண்ட் இருக்காங்க, சென்னையில இருக்காங்க. எனக்குன்னு பிசினஸ் இருக்கு. ஆண்டவன் புண்ணியத்துல அது நல்லபடியா போயிட்டு இருக்கு. போதும். இது ஒரு சேவையா நான் செஞ்சிட்டு இருக்கேன். வர்றவங்க கஷ்டம்னு வர்றவங்களுக்கு நான் செய்வேன், அவ்வளவுதான். ஆன்மீகத்தை வச்சு பணம்ன்றது கூட ஆக்சுவலி நான் எனக்குன்னு ஃபீஸ் நான் வாங்க மாட்டேன். பூஜைகள் இப்போ வந்து 48 நாள் பூஜை பண்ணணும்னாக்கா கம்பல்சரி ஒரு நாள் பூஜைக்கு எங்களுக்கு வந்து மேக்சிமம் 1000 ஆயிடும். ஓகேங்களா? அப்போ 48 நாள்னாக்கா 48,000 அப்படின்னு கணக்கு சொல்லாதீங்க. ஒரு ஒரு குத்து மதிப்பா ஒரு இது அமௌண்ட் வச்சிருப்போம் நாங்க. சரி, இந்த அமௌண்ட்ல நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். பூஜைக்குன்னு தான் நான் வாங்குறேனே தவிர மற்றபடி எனக்கு ஃபீஸ்ன்ட்டு நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை. மேக்சிமம் என்னோட ஃபீஸ்ன்னு பாத்தீங்கன்னா 5000 மீன்ஸ் அந்த பூஜைக்கு அதுக்கு இதுக்குன்னு 48 நாள் நான் கணக்கு சொல்லுவேன் ஒரு மண்டலம். பட் அதுக்குள்ளேயே என்னோட ப்ராப்ளம் எல்லாமே அவங்களுக்கு நான் சால்வ் பண்ணி கொடுத்துட்றேன். கலரா இருந்தா காசு கொடுப்பாங்கன்றாங்க சாமியார்களுக்கு. சாமியாருங்களுக்கா? இது என்னங்க புதுசா? கலரா இருக்கிற சாமியார் அம்பா ரொம்ப காஸ்ட்லியான ரூபாய் அப்படின்றாங்க. அப்படிலாம் இல்லையே, நான் கேள்விப்படல. நீங்க இல்லம்மா, இப்ப உங்களை பார்த்த உடனே ஜனங்களே யோசிப்பாங்க, அம்மா வந்து நிறைய விஷயம் சொல்றாங்க, இவங்க கிட்ட போனா ரொம்ப அதுக்காக நான் என்ன பிளாக் இது பண்ணிட்டு வர முடியும், மேக்கப் பண்ணிட்டு வர முடியும். இப்போ கேரளாவுல நம்பூதிரி ஏதாவது பெண் சாமியார்கள் இருக்காங்களா? கேரளால எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. ஆண்கள் தான். தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க, ஃபோர்ஜரி பண்றவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நானே பார்த்திருக்கேன், நானே கேள்வி கேட்டிருக்கேன், திட்டிருக்கேன், எதுக்கு இது மாதிரி பண்றீங்க, நிறைய பேர் இருக்காங்க. தெய்வ வாக்கு வச்சுன்னு சில பேர் வந்து பெரிய மனுஷனா இருப்பான், டேய் உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லி அப்படி பண்றாங்க சில பேர். சில பேரு டேய் மண்டலத்துக்கு அடுத்த வாரம் நீதான் அன்னதானத்துக்கு 50,000 ரூபாய் கொடுக்குறேன்னு இந்த மாதிரி எல்லாம் வந்து வாடா போடான்லாம் பேசலாமா? பேசக்கூடாது. மரியாதை கொடுத்து பேசணும். எப்படி சொல்றது, ஒரு ஆன்மீகத்துல இருக்காங்கன்னா அவங்க வாயில ஃபுல்லா மந்திரம் தான் உபசரிச்சு மீன்ஸ் படிச்சுட்டு இருக்கணும். மந்திரம் உண்மையாலுமே மந்திரம் படிச்சு அந்த ஆன்மீகத்தை வந்து ஒரு தெய்வீகமா நினைக்கிறவங்க வந்து தப்பான ஒரு வார்த்தை வராது. ஓகேங்களா? நீங்க இந்த சுடுகாட்டு பூஜை எல்லாம் பண்றது இல்லையாமா? பண்ணுவேனே, தேவைப்பட்டா பண்ணுவேன். 12 மணிக்கு? ஆமா. சம்பந்தப்பட்ட கிளைண்ட் வர வைப்பீங்களா? ஆமா, வர வச்சு. சில பேர் பயப்படுவாங்க, சிலர் பயப்படுவாங்க, பயப்படாதவங்க இருக்கிறாங்க, அவங்கள உட்கார வச்சு பண்ணுவோம். இல்லைனாக்கா நானே போய் பண்ணுவேன். இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லியான பூஜைன்னா எதுமா? எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியலங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி வாங்குறது இல்லை, யார்ட்டையும் தெரியாது. நிறைய வெளியே போயிட்டு இருக்கு, 25,000 30,000 அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுக்கு என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. எனக்கு 16 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு ஒரு சாமியார் சுடுகாட்டுல. 336 திருநங்கைகளை உட்கார வச்சு அந்த பில்டப்லாம் அவர் வீடு கட்டாரு. அதான் சொல்றேன், அவன் வீடு வித்துட்டான். ஆமா, பிஎம்ல வருவாரு அடுத்தது அவரு. சிறப்புமா. ஆன்மீகத்துல நீங்க வந்து இத்தனை ஆண்டுகள் இருக்கிறீங்க, நிறைய விஷயம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்தது, நீங்க அதுக்கப்புறம் உள்ள வந்து எல்லா விஷயம் கத்துக்கிட்டீங்க. இப்போ ஆன்மீகத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி பாக்குறேன்னா தெய்வீகமா பாக்குறேன். அதுதான், அவ்வளவுதான். நிறைய விஷயங்கள் இருக்கு கத்துக்கிறதுக்கு. ஏன்னா வரும்போது இது இவ்வளவுதானா, இந்த மந்திரம் படிக்கணும், பூஜை பண்ணணும், தட்ஸ் ஆல், அவ்வளவு தானே, காளி வச்சு பண்ண போறோம், அவ்வளவுதானே, நம்மளும் பண்ணுவோம் அப்படின்ட்டு இது பண்ணேன். பட் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து புதுசு புதுசா வருது. எங்களுக்கு காட்சி கொடுக்கறதும் சரி, எங்களுக்கு கனவு வர்றதும் சரி, பயங்கரமா இருக்கு. நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. இது நிறைய இருக்கு, இதுல முடிவே இல்லைங்க. அவ்வளவுதான். பேச மாட்டேன்னு ஏகப்பட்டது பேசிட்டே இல்ல, போயிட்டே இருக்கும். கடல்ல எப்படி நம்ம அல்ல தண்ணி குறையாது, அந்த மாதிரிதான் ஆன்மீகத்துல, இந்த மாந்திரிகத்திலயும் அதே மாதிரி. இல்லம்மா, நீங்க ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டீங்க,
அந்த பாதிப்புல இருந்து வெளியில வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? எனக்கு 45 days ஆச்சு. வந்துட்டீங்க. வந்துட்டேன். இப்ப எப்படியாப்பட்ட பாதிப்புல இருக்கிற மக்களா இருந்தாலும் தூக்கிட்டு வந்துருவீங்க. கண்டிப்பா பண்ண முடியும். வெளியில கொண்டு வந்துருவீங்க. கண்டிப்பா. சூப்பர். அப்புறம் உங்களதான் கடவுளை நினைப்பாங்க. நான் கடவுள் இல்ல, அம்மா வந்து என் மூலியமா செய்ய வைக்கிற, அவ்வளவுதான். ஒரு தெய்வம் தான். கண்டிப்பா. நீ வந்து பிஆர்ஓ மாதிரி. அவ்வளவுதான். சூப்பர். ஓகே, நீ நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்து கொண்டார்கள். சோ ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய சேவை தொடரணும். உங்க பேர் என்னன்னு சொல்லிடுங்கம்மா. மானியா. பேரே மானியாவா? ஆமா. இது மானியான்றது ஒரு பெயரா? ஆமாங்க. ஏன்னா சில பேர் காளியோட பேரு மானியா. அப்படியா? அது சமஸ்கிருதத்துல இல்ல? ஆமா. மானியா தேவி. மானியா தேவி காளியோட பேரு. காளி பண்ணிடாதீங்க கேலி. கட் பண்ணிக்கலாம்.